தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 319வது வேத வினாடி பகுதியினுடைய பதிலை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். கேட்கப்பட்ட கேள்வியின் தலைப்பு, ஒரு புத்தகம் இரண்டு நபர்கள். ஒரு புத்தகம் இரண்டு நபர்கள். அதுல அந்த ஆங்கிலத்துல ஆகமத்தினுடைய முதல் எழுத்து கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒவ்வொரு ஆகமத்திலையும் 2 பெயர்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அந்த பெயர்களுடைய முதல் எழுத்து மொத்தம் 7 கேள்வியில 14 பெயர்களுடைய முதல் எழுத்து கொடுக்கப்பட்டிருந்தது. இப்படியாக கரெக்டாக அந்த புத்தகம் அதில் உள்ள 2 நபர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அந்த வகையிலே முதலாவது கேள்வி ரூத் புத்தகம். அதுல அகாஸ்வேரு மக்லோன் என்ற 2 நபர்கள் அந்த புத்தகத்தில் வருவார்கள். இரண்டாவது கேள்வி ஜே என்று கொடுத்திருந்தோம். ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள். அதுல சிம்சோன், கிதியோன் என்ற 2 நபர்கள் வருவார்கள். அடுத்தது நம்பர்ஸ், மூன்றாவது என் ஃபார் நம்பர்ஸ். அதுல பினேகாஸ், ஆரோன் ஆகிய இருவரும் வருவார்கள். அடுத்தது நான்காவது கேள்வி டி, டேனியல். அதுல தரியு, காப்ரியேல் இருவர் வருவதை பார்க்கிறோம். அடுத்தது ஐந்தாவது கேள்வி எல் ஃபார் லூக்கா. சரிங்களா? எல் ஃபார் லூக். அதுல சகரியா, ஏரோது என்ற 2 நபர்கள் வருவார்கள். அடுத்தது ஆறாவது கேள்வி ஏ ஃபார் ஆக்ஸ். அதுல சப்பீராள், பர்னபா என்ற இருவர் வருவார்கள். அடுத்து கடைசி மற்றும் 7வது கேள்வி பி. அது என்னன்னா பிலேமோன் புஸ்தகத்துல லூக்கா மற்றும் தீமோத்தேயு வருவார்கள். சரிங்களா? நீங்க எல்லாரும் உங்களுடைய விடையை சோதிச்சு பாருங்க. சரிங்களா? ஒருவேளை வேற பெயர்களோடு சம்பந்தப்படுத்தி கரெக்டா வந்திருந்து சொன்னா உங்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும். சரிங்களா? அடுத்தது 320வது வேத வினாடி பகுதி நம்ம சொல்லுவோம். இது ஒரு பொறுத்துக போல. தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவ மனிதர்களும் சிருஷ்டிகளும். ஒரு பக்கம் தேவ மனிதர்கள், இன்னொரு பக்கம் சிருஷ்டிகள். அதை கரெக்டா நீங்க மேட்ச் பண்ணணும். சரிங்களா? ஓகே. நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு இந்த பதிலை, இந்த கேள்வியை நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இப்போ நான் வாய்மொழியை சொல்லுவேன். அதே போல கமெண்ட் செஷன்லையும் உங்களுக்கு இந்த கேள்வி வரும். சரிங்களா? அதை பார்த்து நீங்கள் விடையளிக்க வேண்டும். அதோடு நம்ம வற்றாத நீரூட்டு பைபிள் குயிஸ்க்காக இயங்குகிற அந்த வற்றாத நீரூட்டு பைபிள் குயிஸ் வாட்ஸ்அப் குரூப் அதுலேயும் உங்களுக்கு அனுப்பப்படும். சரிங்களா? தேவ மனிதர்களும் சிருஷ்டிகளும். நான் ஒவ்வொரு பெயர்களையாக முதலாவது வாசிக்கிறேன். அடுத்தது சிருஷ்டிகளை வாசிக்கிறேன். நோவா, எலியா, யாக்கோபு, இயேசு, அசரியா, லோத்து, மோசே, யோனா, பவுல், யோவான். சரிங்களா? இந்த 10 பேர்கள். அவர்களுக்கு சம்பந்தமான சிருஷ்டிகளை கண்டுபிடிக்கணும். அதை நான் வாசிக்கிறேன். அக்கினி, தீவு, மலை, காற்று, கடல், அலை, இடி, மலை, தண்ணீர், செடி. சரிங்களா? இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. கரெக்டாக நீங்க மேட்ச் பண்ணணும். இப்போ நோவா அப்படின்னு சொன்னா அதுக்கு சம்பந்தமான சிருஷ்டி என்ன அப்படிங்கிறத மேட்ச் பண்ணணும். அப்படி 10 கேள்விகளுக்கும் நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணி பதிலளிக்கணும். மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்லையும் அதோடு உங்களுக்கு கமெண்ட் செஷன்லையும் இந்த கேள்விகள் போடப்பட்டிருக்கும். அதை பார்த்து நீங்கள் பதிலளிக்கலாம். இல்லை என்றால் நம்முடைய வற்றாத நீரூட்டு பைபிள் குயிஸ் யூடியூப் சேனலுக்காக இயங்குகிற அந்த வாட்ஸ்அப் குரூப் அதில் உங்களுக்கு கேள்வி இருக்கும். யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வேத வினாடி போட்டியில் கலந்து கொள்ள விரும்பினா நீங்கள் தாராளமாக இந்த யூடியூப் சேனலில் இணையலாம். என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள். உங்களுக்கு திரையில்
உங்களுக்கு இந்த வீடியோ ஆரம்பிக்கும் முன்னதாக வருகிற அந்த படத்தில் அடியனுடைய மொபைல் எண் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆகவே அதை பார்த்து நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பும்படிக்கு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் நம்மை பெருக்கமாக ஆசீர்வதிப்பாராக. மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். ஏப்ரல் மாத போட்டிகளுக்கான பரிசு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். நான் யார் யாருக்கெல்லாம் அனுப்புகிறேன் அப்படிங்கிறத நான் டிக் பண்ணிட்டு வரேன். ஒட்டு மொத்தமாக அனுப்ப முடியவில்லை. ஆனாலும் அடியேன் சமயம் வாய்க்கும் பொழுது, சூழ்நிலைகள் சரியாக அமையும் பொழுது ஒவ்வொருத்தருக்காக நான் பரிசுகளை அனுப்பி வருகிறேன். ஆகவே நீங்கள் பொறுமையோடு காத்திருங்கள். நீங்கள் இந்த வேத வினாவடி போட்டியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். அநேகருக்கு இதை அறிமுகம் செய்யுங்கள். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.